ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். யூனிட் 9ல் எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் கல்வி முறை சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி, சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன ஆக்டும் ஸ்கீமும் கல்விக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் ரொம்ப டெப்த்தான நோட்ஸ் எதுவும் இருக்காது. ஒவ்வொரு டாப்பிக்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டும் ஸ்கீம்ஸும் மட்டும் ஷார்ட் நோட்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் காலத்துலேயுமே நம்ம கல்வி கற்கிற இடத்துக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கினாங்க அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன், களப்பிரர். களப்பிரர்கள் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. பல்லவர்கள் காலத்தில் கடிகைகள் அப்படின்னு சொன்னாங்க. சோழர்கள் காலத்தில் திருபுவனை சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொன்னாங்க. பாண்டியர்கள் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சாலபோகம் அப்படின்னு சொன்னாங்க. நாயக்கர்கள் காலத்தில் திண்ணை பள்ளிகள் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கல்வி கற்கிற இடத்துக்கு அவங்க வழங்கின பெயர்கள் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐரோப்பியர்கள் அவங்க காலத்தில் என்னென்ன ஆக்ட் போட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் யார் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போர்த்துகீசியர்கள் வந்தாங்க, அப்புறம் டச்சு, அப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க, அப்புறமா டேனிஷ், அப்புறம் ஃப்ரெஞ்ச். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூரோப்பியன்ஸ். அவங்க பீரியடில் என்னென்ன ஆக்ட் போட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சார்ட்டர் ஆக்ட் 1813, அதாவது சாசன சட்டம். சாசன சட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1793, 1813, 1833, 1853 அப்படின்னு சொல்லிட்டு 4 சார்ட்டர் ஆக்ட் இருக்கும் நமக்கு தெரியும். அதில் கல்வி சம்பந்தமான சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னும் போது 1813 போட்ட சட்டம் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்விக்காக அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா மேற்கத்திய கல்வியை நம்ம நாட்டில் புகுத்துறதுக்காகவும் பரப்புறதுக்காகவும் 1 lakh rupee ஃபார் எஜுகேஷன் பெர்மிஷன் டு ஸ்ப்ரெட் வெஸ்டர்ன் எஜுகேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் 1835, அதாவது இந்திய கல்வியின் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காலே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டலிஸ்ட் வெர்சஸ் ஆங்கிலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா ஓரியன்டலிஸ்ட் அப்படின்றவங்க வெர்னாக்லர், அதாவது வட்டார மொழிகளில் தான் படிக்கணும், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க. ஆங்கிலிஸ்ட் அப்படின்றவங்க வெஸ்டர்ன், அதாவது மேற்கத்திய கல்வி தான் சிறந்தது, அதுதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க. இதில் இவர் மெக்காலே என்ன சொன்னார் அப்படின்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் பெஸ்ட்டு, அதுதான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன ஃபேமஸ் டைலாக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறத்திலும் தோற்றத்திலும் இந்தியர்களாக இருப்பினும் ரத்தத்திலும் சிந்தனையிலும் ஆங்கிலேயர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காலே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி அலெக்சாண்டர் டவ் கொண்டு வந்திருப்பார். அதாவது என்ன அப்படின்னா கீழ் நோக்கி வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா அவங்க கல்விக்காக நிதி ஒதுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களால கல்வி சமமாக தர முடியாது. ஸோ இந்த பிராமணர்கள் உயர் மட்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கல்வி கொடுத்தோம்னா அது எல்லாருக்கும் பரவும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து கீழ் நோக்கி வடிகட்டுதல் அப்படிங்கிற வகையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜோன்தன் டன்கன் அப்படிங்கிறவர் வெர்னாக்லர் ஸ்கீமை வில்லேஜ்லலாம் கொண்டு வந்தார்.